Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. பெங்களூர் சிட்டில கிரிநகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. இந்த பெங்களூர் சிட்டி, சென்னை சிட்டி இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அந்த ஊர்ல பிறந்தவங்களையும் தாண்டி அதிகமான பேர் வெளியூர்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. எல்லாரும் வேலை தேடி வருவாங்க, வேலை பார்க்கறதுக்கு வருவாங்க, அதே இடத்துல வீடு வாங்குவாங்க. எக்கச்சக்கமான பேர் வீட்டு வாடகைக்கு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கிரிநகர் அப்படிங்கிற ஏரியாவில் ஏகப்பட்ட வீடு இருக்கு. அந்த எல்லா வீடுமே வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க. நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் வீடு வீடாக கட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கா வாடகை விட்டு சம்பாதிக்கிறது தான் அங்கே நடக்கிற பிஸ்னஸே. அந்த மாதிரி ஏரியாவில் 44 வயதுடைய ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த லேடிக்கு ஒரு ஹஸ்பண்டும் இருக்காங்க. 44 வயது அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை, 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே இப்போ காலேஜ் படிக்கிறதுக்கு அப்படியே வெளியூர்ல படிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் அந்த 44 வயது பெண்மணியை பத்தி சொல்றது. அவங்களோட வாழ்க்கை பாட்டுக்கு எப்பயும் நார்மலா போயிட்டு இருக்கு. காலையில எந்திரிக்கிறோமா, வீட்டுல சமைக்கிறோமா, வீட்டு வேலைகள் பண்றோமா, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு திருப்பி வருவாரு, அவருக்காக வெயிட் பண்றோமான்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஹோம் மேக்கரான வேலை. அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பிரைவேட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா வேலை பார்க்குறாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க வாழ்றது ஒரு வாடகை வீடு தான். கரெக்டா மார்ச் 20ஆம் தேதி 2024 வருடம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த 44 வயதுடைய லேடி கிரிநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஷாக்கிங்கான கம்ப்ளைண்ட்டை தராங்க. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அதை கேட்டோன்னு ஒரு பெரிய ஷாக். அவங்க சொல்றது என்னன்னா, என்னோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பையனும் பொண்ணும் குடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 23-26 வயசு பக்கம் இருக்கும். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல சார். ஆனா ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து நிறைய சத்தம் வந்துகிட்டே இருக்கு. என்னால பக்கத்து வீட்டுல வாழவே முடியல சார். என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு நேத்து அவங்க கிட்ட போய் கேட்டேன், எதனால இவ்வளவு சத்தம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ரூம்ல இருக்கிற பையன் என்ன சொல்றான், ஓவரா பேசின அப்படின்னா உன்னை இழுத்துக்கிட்டு உள்ளார போய் உன்னையே ரேப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்துறான். அந்த பொண்ணு என்ன சொல்றா, உன்னை கொன்னே போட்டுருன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறா சார். என்னால வீட்டுல வாழவே முடியல, இனிமேட்டு எப்படி நாங்க தைரியமா வாழ்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க. போலீஸ்க்கு இதை கேட்டோன்னு ஒரு பெரிய ஆச்சரியம். ரேப் கம்ப்ளைண்ட்டை கொண்டுட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு இளம் பெண் வருவாங்க, யாரோ ஒரு பையன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கான், ரேப் கேசஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுக்கு வயசு 44, ஹஸ்பண்டோட தான் இருக்காங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி. இன்னொரு சைடு அங்க 23-26 வயசு பொண்ணு பையங்கிறாங்க. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தானே சந்தோஷமா இருப்பாங்க. புதுசா கல்யாணமானவங்களா இருக்கலாம், இல்ல அப்படின்னா லிவிங் டுகெதர் பீப்புளா இருக்கலாம். அவங்க எதுக்கு வந்து 44 வயதுடைய லேடியை டார்ச்சர் பண்றாங்க? அந்த பையன் ஒருவேளை சைக்கோவா இருப்பானோ? போலீஸ் இந்த 44 வயதுடைய லேடி கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி இது கண்டிப்பா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டிய கேஸ் தான். ஏன்னா ஒரு லேடியை வந்து மொலஸ் பண்ற மாதிரியே இவங்க எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. அந்த பையன் கையை பிடிச்சி இழுக்கிறான், தகராறு பண்றான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து அந்த பையன் பொண்ணு மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. 4 செக்ஷன்ஸ் பக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு லேடியை வந்து தவறா பேசினதுக்காகவும், பப்ளிக்ல கேவலப்படுத்தினதுக்காகவும், ரேப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயன்படுத்துறதுக்காகவும், கொல்றேன் அட்டெம்ப்ட் மர்டர் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் அவங்க பதிவு பண்ணி எஃப்ஐஆர் காப்பியை அந்த கப்பலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அந்த பையனும் பொண்ணும் தங்கிறது ஒரு வாடகை வீடு. அந்த எஃப்ஐஆர் காப்பியோட எல்லா விஷயங்களும் அந்த வீட்டோட ஓனர்கிட்டையும் போயிருக்கு. அந்த வீட்டோட ஓனர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பையனோட பொண்ணுகிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற கப்புல்ல அந்த பொண்ணு நான் கவுண்டர் எஃப்ஐஆர் பதிவு பண்றேன்னு சொல்லிட்டு அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த லேடி மேல ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எங்க மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கு ஐ விட்னஸாவும் அந்த வீட்டோட ஓனரும் எல்லா விஷயங்களும் சைன் பண்ணி தந்திருக்காரு. இந்த லேடிக்கு இதே தான் வேலையா போச்சு. என்னோட வீட்டில் எந்த டெனன்ஸ் வந்தாலும் இவங்க வாழவே விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி டெனன்ஸ் கிட்டே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த டைம் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. போலீஸ்க்கு இதை கேட்டோன்னே இவங்களே நம்புறதா, அந்த ஓல்டு லேடியை நம்புறதா, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க கவுண்டர் எஃப்ஐஆர் போடும் போது அந்த 44 வயதுடைய லேடி மேலையும் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு பேருமே அவங்களோட தரப்புல இருந்து எல்லா உண்மைகளும் சொல்லும் போதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைங்கிறது போலீஸ்க்கு புரிய வருது. இந்த பக்கத்து வீட்டில் வாழ்ற பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 23 வயசு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிய ஒரு 15 நாட்கள் பக்கம் தான் ஆகுது. புதுசா கல்யாணம் ஆகி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நல்லபடியா வாழணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சம் மாதங்கள் அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். செக்ஷுவலா நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. கரெக்டா சொல்லணும்னா அதுதான். அவங்களுக்குள்ளார பிசிக்கலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அவங்களுக்குள்ளார ரொமான்ஸ் நிறைய நடக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குதுன்னா, பக்கத்துலயே பெங்களூர்ல வீடு இருக்கிறதுனால இவங்க பெட்ரூம்குள்ளார என்னெல்லாம் செய்யறாங்களோ அதோட சத்தம் எல்லாமே இந்த 44 வயதுடைய லேடிக்கு கேட்டிருக்கு. ஏன்னா இவங்களோட வீட்டோட கதவு கிட்ட தான் அந்த கப்பலோட பெட்ரூமோட ஜன்னலே இருக்கு.
இந்த கப்பல் இதுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, பெட்ரூம் ஜன்னலை ஓபன் வேற பண்ணிருக்காங்க. பெட்ரூம் ஜன்னலை ஓபன் பண்ணா யாருக்கும் பெருசா விசிபிலிட்டி இல்ல, யாராலையும் அது உள்ளாரெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப காத்தோட்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஜன்னலை ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க போடுற சத்தம் எல்லாமே அந்த லேடிக்கு கொஞ்சம் அதிகமாவே கேட்டிருக்கு. இவங்க ஒரு சின்னஞ்சிறுசு அப்படிங்கிறதுனால இவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது நிறைய சத்தங்கள் வந்திருக்கு. அந்த லேடி ஒரு நாள் பார்த்திருக்காங்க, 2 நாள் பார்த்திருக்காங்க. டெய்லி பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, ரொம்ப கடுப்பாகுது. ஐயோ இதெல்லாம் கேட்கவே முடியல, ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சாங்க. போக போக அந்த கப்பல் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பேசுறாங்களோ அது முதற்கொண்டு இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அவங்க புதுசா நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காவும் செக்ஷுவலாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே இவங்களுக்கு ஒரு தப்பான விஷயமாவே தோணுது. ஒரு சைடு இந்த 44 வயது லேடியும் சரி புதுசா சின்னஞ்சிறுசுங்க கல்யாணமாயி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிக்கல. இன்னொரு சைடு நம்ம என்ன பண்ணாலும் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டாவது பண்ணலாமே, லைட்டாவது சத்தம் கேட்குமேன்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கல. ஆனா இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு வேணும்ல. அதனால இந்த லேடி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நைட்டு 10:30 மணி பக்கம் போய் அவங்க நீட்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம் எல்லா சத்தமும் வந்துட்டு இருக்கும் போது அவங்க போய் டொப்புன்னு கதவை தட்டுறாங்க. நைட்டு 10:30 மணிக்கு ரொம்ப நேரம் கதவை தட்டி அந்த கப்பல் எல்லாம் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோன்னே இவங்க நார்மலா பேசாம இந்த லேடி ரொம்ப கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க செய்யற அசிங்கங்கள் எல்லாத்தையும் நான் வேற கேட்டுட்டு இருக்கணுமா? ஒழுங்கா நீங்க கம்மியா சத்தம் போட மாட்டீங்களா? ஓவரா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் உலகத்துல நீங்க மட்டும் தான் இந்த கருமத்தை செய்றீங்களா? வேற யாரும் செய்யறது இல்லையா? இப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப அவமானமா போச்சு. எங்க வீட்டுக்குள்ளார எங்களோட பிரைவேட் விஷயங்களை நாங்க ஷேர் பண்றோம், எதுக்காக இந்த அம்மா இப்படி கத்திட்டு இருக்கு? உனக்கு காதல கேக்குதுன்னா நீ காதல பஞ்ச வச்சுட்டு தூங்கு, இல்லாட்டி உனக்கு கணவர் இருக்காருல்ல நீ என்ஜாய் பண்ணு, அதை விட்டுட்டு வந்து எங்களை சீண்டிட்டு இருக்க, எங்களை கேவலமா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பையனும் ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் உன்னை உள்ளார இழுத்துட்டு போய் நாங்க ரேப் பண்ணுவோம், உன்னை கொலை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லவே இல்லை. இது ஒரு வீட்டு தகராறு. பொதுவா நிறைய டெனன்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா வீட்டுல ஏங்க அதிகமா சத்த போடுறீங்க, இதை ஏங்க பண்றீங்க, வண்டி ஏங்க இப்படி நிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகராறு நடக்கும். அந்த மாதிரி நடந்த தகராறு இவங்க 2 பேத்துக்குள்ள ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷனுக்கு போய் 2 பேரும் கேவலமா கெட்ட வார்த்தை எல்லாம் தட்டி கடைசியா அந்த 44 வயது லேடி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல என்ன தகராறு நடந்துச்சு, என்ன மேட்டர்னு எதுவுமே சொல்லல. அவங்க பாட்டுக்கும் இவனை ரேப் பண்றாங்கறான், இந்த பொண்ணு என்ன கொலை பண்றாங்கறான்னு ஓப்பனா சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை முடிச்சிட்டாங்க. ஆனா இப்பதான் போலீஸ்க்கு இந்த 2 தரப்புலையும் எல்லா விஷயங்களும் கேட்டோன்னே அவங்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கறதே புரிய வந்திருக்கு. இந்த கப்பிள்ஸ் கிட்ட நீங்க ஜன்னலாவது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இல்லன்னு சொல்லும் போது, சார் வெயில் காலத்துல எங்க சார் ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, நாங்க அதனாலதான் ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சோம். அதுவும் இல்லாம இந்த அம்மா நைட்டு 10:30 மணிக்கு கதவை எல்லாரும் கேட்கற மாதிரி தட்டி அந்த இடத்துல கத்துறாங்க சார். எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். அவங்க எங்க கிட்ட கொஞ்சமாவது சைலண்டா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, என்னால கேட்க முடியல, கொஞ்சம் ஜன்னலை சாத்திக்கோங்கன்னு பொறுமையா சொல்லியிருந்தா பரவாயில்ல. இவங்க உடனே வந்து இவ்வளவு சத்தம் போடும் போது அந்த இடத்துல நாங்க என்ன பண்றது அப்படிங்கறத போலீஸ்ட்ட சொல்றாங்க. இந்த எல்லா விஷயங்களும் கேட்ட போலீஸ் ஓகே நாங்க 2 பேத்து மேலே கேஸ் பதிவு பண்ணிட்டோம், இனிமேட்டு நீங்க கோர்ட்ல போய் எல்லா விஷயங்களும் பாத்துக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்கும் போதுதான் அந்த 44 வயதுடைய லேடிக்கும் சரி இந்த கப்பிள்ஸ்க்கும் சரி நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறதே தெரிய வருது. அவங்க உடனே போலீஸ் கிட்ட போய் சார் வக்கீல் வச்சு கோர்ட்டாலாம் எங்களால அலைய முடியாது, நாங்க இனிமேட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், நாங்க பெருசா சத்தம் போடல. இன்னொரு சைடு அந்த லேடியும் சார் நான் தான் சார் தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கவுங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. நார்மலான ஒரு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படின்னா போலீஸை எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்றதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா எப்ப அந்த 44 வயது லேடி வந்து என்னை ஒருத்தர் ரேப் பண்ண போறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அப்பவே அந்த இடத்துல எஃப்ஐஆர் பதிவாயிடுச்சு. ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிடுச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்றதுக்கான அதிகாரம் போலீஸ்க்கு இல்ல, அது கோர்ட்ல தான் போய் நீங்க டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 தரப்புலையுமே நீங்க ஒவ்வொரு வக்கீல கொண்டுட்டு போய் இனிமேட்டு கோர்ட்டா அலையுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சு வச்சுட்டாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுனால தான் இந்த கேஸ் மீடியாவுக்கே வந்திருக்கு. மீடியா இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, நம்மளால இந்த நியூஸை பார்க்க முடியுது. இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் ஒரு ஹவுஸ்ல டெனண்டா இருப்பீங்க, எத்தனை பேர் வாடகைக்கு இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா வாடகைக்கு இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒன்னு ஹவுஸ் ஓனரே பிரச்சனை பண்ணுவாரு, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க. வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாவே குழந்தைங்க ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ண சொல்லுங்க. மேல் வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க போட்டு குதிக்கிறாங்க, கீழ் வீட்டுல ரொம்ப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. கரெக்டான இடத்துல வண்டி நிறுத்த மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் டிவியில லவுட் ஸ்பீக்கர் போயிட்டு இருக்குது, குப்பை எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் லைனா வந்துகிட்டே தான் இருக்கும். நான் கூட ஒரு
ஒரு வீட்டுல வாடகைக்கு வாழும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த கேஸை பார்க்கும் போது எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் தோணுது. பொதுவா ஒரு வீட்டுக்கு போய் ஒரு கப்பிள் நின்னாங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியா இருக்கும். ஆனா இந்த அம்மாவோட தரப்பு பார்த்தா இவங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, இவங்களுக்குள்ளார எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது, இவங்க குழந்தைய பெத்துக்க வேணாம்னு சொல்லி நினைப்பாங்க போலவே. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் புதுசு புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்க எந்த வீட்டுல ஒரு டெனண்டா இருந்தாலும் சரி, ஓனரா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா வாழ ஆரம்பிங்க. ரீசெண்டா எல்லாரும் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்திருப்பீங்க. அது ஒரு அருமையான மூவி. பொதுவாவே வீட்டு வாடகையில் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருங்கிறதுல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் அவங்க காட்டியிருக்காங்க. இவங்களுக்குலாம் ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கும். நான் மட்டும் தான் வாடகை தரேன்னா இவனும் வாடகை தந்துட்டு தான் இருக்கான், நீ தர வாடகை தான் நானும் தரேன், எனக்கும் ஈக்குவலா உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேச்சுவார்த்தை இப்படிதான் நடக்கும். கடைசியா பார்த்தா ஒரு பெரிய வாரே அந்த இடத்துல வெடிக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொண்டுட்டு வரதுனால நிறைய வீட்டுக்காரங்க ஒவ்வொரு வீடா பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு வீடா மாற்றங்கள் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள் மட்டும் முடியறதே இல்லை. இந்த பிரச்சனை முடியணும் அப்படின்னா உண்மையாலுமே தங்குறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஓகே குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படிதான் இருக்கும், புதுசா கணவன் மனைவியா வரவங்க இப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சத்தங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும், அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துதான் ஆகணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளோட மனசுல கண்டிப்பா தோணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா மட்டும்தான் நம்ம உண்மையாலுமே நல்லபடியா வாழ முடியும். இல்ல இங்க இருக்கிற கேஸ் மாதிரி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு நீங்க உங்களோட வீட்டு வாடகையும் தாண்டி ஒரு வக்கீல் வாடகை கொடுத்து அந்த வக்கீல் கூட நீங்க கரெக்டான கோர்ட்ல போய் நிக்கணும். அந்த கோர்ட்ல இன்னும் எத்தனை வருஷங்கள் வாய்தான்னு சொல்லி இந்த கேஸை இழுப்பாங்கன்னு தெரியாது. உண்மையாலுமே இந்த 44 வயதுடைய லேடியை பார்த்தாலும் அந்த கப்பலை பார்த்தாலும் இப்ப பாவமா தான் இருக்கு. அவங்க வீட்டு பிரச்சனையில் ஆரம்பிச்சது இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பக்கம் ஏகப்பட்ட வாய்தாவோட ஒரு வக்கீலுக்கு ஃபீஸை கொடுத்து அவங்களோட பேர்ல இருக்கிற எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணணும். அந்த எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு கூட அவங்களால போக முடியாது, ஒரு பாஸ்போர்ட் கூட அவங்களால வாங்க முடியாது. பொதுவாகவே நம்மளோட சேனல்ல நிறைய கிரைம் ரிலேட்டட் நியூஸஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்நெட்டை பார்க்கும் போது தான் சரி இந்த விஷயங்களும் பகிரலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். Bye bye.